உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நீளம், அகலம், உயரம் அந்த அளவுகோல் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வாஸ்துக்கு இருக்கா சார்? இந்த உலகமே ஒரு வாஸ்து தான். வருஷம் 365 நாள் 365 நாள் தான். 24 மணி நேரம் பூமி சுற்றுறது 24 மணி நேரம் தான். இது ஒரு நாள் 28 மணி நேரம் 22 மணி நேரம் மாறுதா? நாளிகை என்பது எதை வச்சு எடுத்தனா, நான் மூச்சு விடக்கூடிய இடத்தை வச்சு நாளிகையை கணக்கெடுத்தான். சுவாசம் ஒரு நாளைக்கு 21,600 கூட நம்ம சுவாசிக்கிறோம். இந்த ஆகமம் என்பது அளவீடு, அளவுகோல், மெஷர்மெண்ட். அதுதான் வாஸ்துனுடைய அளவு. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல பால்கனி அப்படிங்கறது வைக்கிறாங்க. சோ அதை வைக்கலாமா வைக்க கூடாதா சார் வீட்ல? இந்த பால்கனி எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்க வீடை விட்டு வீட்டுல இருந்து கிழக்கு புறம் நீட்டி வச்சிடக்கூடாது. நீட்டி வச்சு அந்த வீடை விட்டு மேற்கு பக்கம் கொஞ்சம் நீட்டலாம், தெற்கு பக்கம் கொஞ்சம் நீட்டலாம். அதுல ஒரு ரூம்பா இருக்கக்கூடிய பட்சத்துல ரூம்பை மட்டும் செவர் இல்லாம நீக்கி அதை காற்றோட்டம் வைக்கிற பால்கனியாக நீங்க உபயோகப்படுத்தலாம். நுழைஞ்ச உடனே சவுத் ஈஸ்ட்ல அடுப்பு வேணும்னு சொல்லிட்டு நுழைஞ்ச உடனே பெரிய ஒரு செவர் இருக்குது. சைட்ல ஒரு 1.5 அடி வெளி, அதுக்குள்ள போய் திரும்பினா உள்ளுக்குள்ள சவுத் ஈஸ்ட்ல அடுப்படி. அடுப்படி வைக்கணுன்றக்கா இப்படி வாஸ்துவ அங்கங்க வெட்டிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணக்கூடாதுங்க. இந்த இடத்துல பரிகாரமாவோ அல்லது இதை வச்சிங்கன்னா உங்களோட வாஸ்து பிரச்சனை சரியாகும்னா எது சார்? திருமூலர் திருமந்திரத்தை சொல்லப்பட்ட 4வது முறை எந்திரம். அப்போ அந்த கெடுபலனை அதுக்குரிய எந்திரங்களை அந்தந்த வீடுகளில் அந்தந்த இடங்கள்ல வச்சுக்கிறது விசேஷம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல வாஸ்து, ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற பல்துறை வித்தகர் அம்பல செல்வர் பழனி முருகையா தான் நம்ம கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நீளம், அகலம், உயரம் அந்த அளவுகோல் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வாஸ்துக்கு இருக்கா சார்? கண்டிப்பா 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 கண்டிப்பா. அதாவது இந்த உலகமே ஒரு வாஸ்து தான். இந்த புவனங்கள் அனைத்தும் ஒரு வாஸ்துக்குள்ளதான். புரியுதுங்களா? அண்டம், பிண்டம், கண்டம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் எல்லாமே ஒரு கணக்கில், ஒரு அளவீடில், ஒரு அளவுகோலில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு கணக்கில் தான் இயங்குது. கணக்கு இல்லை அப்படின்னாக்க இயக்கம் இது கிடையாது. எறும்பும் அது தன் கையால் என்சான் உடம்பு. எறும்பு அதை தன்னால என்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. அளவுகோல் என்பது யானைக்கும் அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்குது, எறும்புக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது, இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது. 15 நாளைக்கு ஒருக்க அமாவாசை, 12 ஒருக்க பௌர்ணமி. இது அளவுகோல் மாறவே மாறாது. ஒரு மாதம் 20 நாள் அமாவாசையும் 25 நாள் பௌர்ணமி வர்றதில்லை. இது அளவுகள் எவ்வளோ சரியாக இருக்குது? வருஷம் 365 நாள் 365 நாள் தான். 24 மணி நேரம் பூமி சுற்றுறது 24 மணி நேரம் தான். இது ஒரு நாள் 28 மணி நேரம் 22 மணி நேரம் மாறுதா? இல்லையே. இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், பகல் பொழுது, இரவு பொழுது. இது சரியா இருக்குல்ல? அப்போ 60 நாளிகைங்கிறது ஒருடைய நாள் கணக்கு. அப்போ இந்த நாளிகை என்பது எதை வச்சு எடுத்தனா, நான் மூச்சு விடக்கூடிய இடத்தை வச்சு நாளிகையை கணக்கெடுத்தான். சுவாசம் ஒரு நாளைக்கு 21,600 கூட நம்ம சுவாசிக்கிறோம். உள்ளிருந்து வெளிவரக்கூடிய அது நம்மளோட சுவாசத்துடைய அளவுகோல். அதுவும் அளவுகோல் தான். சரிங்களா? அளவு இல்லாத உலகத்துல எந்த இயக்கமே கிடையாது. அப்போ இவை எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஆகமம், ஆயம் என்று சொல்லக்கூடியது. இந்த ஆகமம், ஆயம் என்று சொல்லக்கூடியது அதுதான் அளவு, அளவீடு, அளவியல் பேர். இது மாற்ற முடியாதது, மாற்றக்கூடாதது. மாறும் பட்சத்தில் அதற்குரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். அதுக்கு பேர் தான் நம்ம குடும்பத்தில் ஆகமம் வச்சான். ஆகமம் அப்படின்னா மொத்தம் 28 ஆகமங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆகமம் தேர் இருக்குது. இந்த ஆகமம் என்பது அளவீடு, அளவுகோல், மெஷர்மெண்ட். அதுதான் வாஸ்துனுடைய அளவு. இதுதான் ஆலயத்தில் முதல்ல நிர்மாணம் பண்ணாங்க. அதாவது பெரிய ஆலயங்களாக இருக்கலாம், அதில் கர்ப்ப கிரகத்தினுடைய அளவு, அர்த்த மண்டபத்துடைய அளவு, மகா மண்டபத்துடைய அளவு, வெளிப்பிரகாரத்துடைய அளவு, சுற்றுப்பிரகாரத்துடைய அளவீடு எவ்வளவு, இதனுடைய உயரம் எவ்வளவு, எங்கே இடத்துல குளம், இதெல்லாம் ஒரு அளவுகோலால் கணிக்கப்பட்டு அதன் மூலமாக நிர்மாணிக்கப்பட்டது தான் நம்ம இருக்கக்கூடிய ஆலயம். ஆலயம் என்பது ஆன்மா லயிக்கும் இடம். அதே ஆலயம்தான் இந்த மேனி, இந்த உடல்.
இதுவும் ஆலயம்தான். ஆலயம்தான். உள்ளம் பெருங்கோயில் ஊனடும் ஆலயம் வள்ளல் புரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனிந்தும் காணா மணிவிளக்கே என்று திருமூலர் எதை சொல்றாரு? இந்த உடம்பே ஆலயம் என்று சொன்னார். இந்த உடலே ஒரு அளவீடு என்று சொன்னார். இறைவனுடைய படைப்புல ஒரு கால் ஒருத்தருக்கு நீளமும் ஒரு கால் ஒருத்தருக்கு குட்டையாகவும் படைக்கல. ஒரு கை வந்து ஒருத்தருக்கு உயரமாகவும் கிடைக்கல. ஒரு காது இங்கேயும் ஒரு காது இங்கேயும் வைக்கல. ஒரு கண்ணு இங்கேயும் ஒரு கண்ணு இங்கேயும் வைக்கல. அப்ப அவருடைய மெஷர்மெண்ட்டு ஒரு நூலு கூட குறையில குடலை எவ்வளவு சரியாக படைக்கப்பட்டிருக்கு இயற்கையில இறைவனுடைய. இது அப்படியே நீங்க வாஸ்து வீட்டுக்கு கொண்டு வாங்க. உங்க வீட்டோட நீளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அகலம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி உயரம் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த வீடு முழுமையான வாஸ்து உள்ள வீடு, முழுமையான ஆலயமாக மாறும். இல்லம் என்பது ஒரு கோவிலாக மாறும். அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதர்கள் உயிர்களை எல்லாமே நலமுடன் வாழும், நலமுடன் இருக்கு. புரியுதுங்களா? அப்போது இந்த அளவுகோல் எவ்வளோ முக்கியம். அப்போ இந்த அளவுகோலை எப்படி எடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரவர் திருவடி அப்படின்னு பேர். அடி அப்படின்னாலே, அடி அப்படின்னா அளவுகோல்னு அர்த்தம், மெஷர்மெண்ட்டு. ஒரு அடி அடி ஒரு அடின்னு சொல்கிறோம்ல, அடி ஸ்கேல். அடி என்பது மெஷர்மெண்ட், அளவுகோல். அப்போ அவரவர் பாதத்துடைய அளவை வச்சு தான் அந்த அடி எடுக்கணும். உங்களுடைய கர்த்தாவுடைய பாதத்தினுடைய அடி, யார் வீடு கட்டுறாங்களோ அவருடைய பாதத்தினுடைய அடி அளவுகோல் வந்து நம்ம எடுக்கும் பொழுது அது எத்தனை இன்ச்சு இருக்கோ அதை 8ஆல பெருக்கணும். அதை வச்சு தான் நீங்கள் மொத்த வீட்டினுடைய வாஸ்து கணக்கே கால்குலேஷன் போடணும். ஆனால் காமனாக இன்றைக்கி 30 சென்டிமீட்டர் ஒரு அடின்னு வச்சு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் படிச்சுட்டு வந்துட்டு எல்லாம் பில்டிங் கட்டுறாங்களா, அது பூரா பிரச்சனைக்குரியது தான். அது வெள்ளக்காரங்க ஒன்றாத கணக்கு, நம்ம கணக்கு கிடையாது. ஏற்கனவே இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அளவுகள் வந்து 8 இன்ச்சு 20 சென்டிமீட்டர் தான் ஒரு அடி. ஏன்னா காமன் இதை வச்சு தான் அளவுகள் எடுக்கணும். அப்போது எத்தனை அடி நீளம் அப்படிங்கிறத முதல்ல நீளமே வந்து 8 இன்ச்சை வச்சே ஒவ்வொரு அடியை கணக்கு எடுத்து அதை தான் நீளமாக எடுக்கணும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கர்த்தாவனுடைய அடியை நம்ம சேர்த்துக்கிடலாம். அவருக்கு அது கொஞ்சம் அரடி, அதாவது கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும், 1/4 இன்ச்சு 1 இன்ச்சு 2 வித்தியாசம். அதனால் காமனாக 8 அடி 9 இன்ச்சு, 8 இன்ச்சு 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வாய்ப்பு கிடையாது, அதுக்கு மேலே போகவும் கூடாது. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திர மண்டலத்துக்கு கொடுக்கணும், 12 ராசி சக்கரத்துக்கு கொடுக்கணும், 9 நவகோள்களுக்கு கொடுக்கணும், அஷ்டதிக்பாலர்கள் 8 பேர்த்துக்கு கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணணும் கால்குலேஷனில். நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கி அது 27 நட்சத்திர மண்டலத்துக்கு எப்படி கொடுக்கணும், அப்புறம் அதை வந்து எப்படி நவகோள்களுக்கு கொடுக்கணும், அதை எப்படி அஷ்டதிக்பாலர் 8 பேர்த்துக்கு எப்படி வந்து டிவைட் பண்ணணும். இதெல்லாம் ஏன்னா 8 பேர் இருக்கான், பங்கு உடனே எல்லாத்துக்கும். ஒருத்தனுக்கு கூட ஒருத்தர் குறையா கொடுத்தா வேலை செய்யாது இல்லைங்களா? அப்போ இது எல்லாம் சரியாக அமைஞ்ச பட்சத்தில் ஆதியம்பலர் அம்பலக்கூத்தன் 2 அடி அவங்களுக்கு கொடுக்கணும், 2 இடம். அது பிந்துஸ்தானம் பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு. இதையெல்லாம் சேர்த்து கரெக்டாக அந்த கால்குலேஷன் பண்ணி வரும் பொழுது அதில் வந்து ஆய நிர்ணயம் சொல்லக்கூடியது. சரிங்களா? அந்த கணக்கு வந்து, ஏன்னா இப்போ நான் சொல்லிடுறேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவுகளில் இருப்பாங்க. அதனால காமனாக அதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதை எடுத்து அது உங்களுக்கு லாபம் தரும் பட்சத்தில், அந்த ஆயம் சரியாக அமையும் பட்சத்தில் அங்கு வாழ்வோர் மன்னராய் வாழ்வார், சக்கரவர்த்தியாய் வாழ்வார், இந்திரனை போல் அரசாழ்வார். ஓகே. அதே மாதிரி இப்போ வாஸ்துல என்னதான் வந்து வாஸ்து ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் வந்து பால்கனி அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஸோ அதை வைக்கலாமா வைக்கக்கூடாதா சார் வீட்டில்? அதாவது அப்பவுமே உண்டு, அரண்மனையில் மாடம்னு அதுக்கு பேர். மாடப்புறான்னு எதுக்கு வச்சான்? பால்கனி. அங்கதான் புறா வந்து உட்காரு. அந்த காலத்தை தூது விடுறதுக்கு புறா தான். ஆமாம், அதுதான் வந்து போஸ்ட் மாஸ்டர் வேலை, வந்து போஸ்ட்மேன் வேலை பார்த்தது. சரிங்களா? மாடத்தில் போய் அந்த புறாவை வந்து வச்சுக்கிட்டால் அது கொண்டு போய் தூது போயிட்டு, அதனால தான் மாடப்புறான்னு அதுக்கு வச்சான். ஏன்னா தூது சொல்லக்கூடியது மாடம். அது வந்து உயரத்தில் இருக்கக்கூடிய மாடியில் இருக்கக்கூடிய அது மாடம். அந்த மாடத்துலேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். அந்த மாடத்தில் தான் புறா வந்து உட்காரும். அந்த புறா மூலமாக, அதனால தான் மாடப்புறா அது இன்னைக்கு பால்கனியாக உருவாகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய மாடியில் இருக்கிறலாம். ஆனால் இந்த பால்கனி எந்த இடத்துல இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. உங்க வீடை விட்டு வீட்டுல இருந்து கிழக்கு புறம் நீட்டி வச்சிடக்கூடாது. நீட்டி வச்சா அந்த வீடு அவுட்டு. அதே மாதிரி வீட்டுல இருந்து வடக்கு புறம் வெளியே நீட்டி வச்சிடக்கூடாது, அப்படின்னாலும் அது வாஸ்து பேசாது. அதே இது மேற்கு பக்கம் கொஞ்சம் நீட்டலாம், தெற்கு பக்கம் கொஞ்சம் நீட்டலாம். இல்லையா எல்லா இடங்களும் சரிசகமாக இருந்து அதில் ஒரு ரூம்பா இருக்கக்கூடிய பட்சத்தில் ரூம்பை மட்டும் செவர் இல்லாமல் நீக்கி அதை வந்து காற்றோட்டமாக பால்கனியாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். காற்றோட்டமாக பால்கனியாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம்.
அதுவும் குறிப்பாக வந்து வடகிழக்கு பகுதி பால்கனி, அதாவது வடகிழக்கு பகுதி வெற்றிடமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வடகிழக்கு இருக்கலாம், வடமேற்கு இருக்கலாம், இதெல்லாம் வந்து விசேஷமான பால்கனி. அந்த பகுதியில் வந்து அந்த மாடம் வச்சுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நற்பலனை தரும். அதில் பயன்படுத்துகிறவங்கலாம் பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய. அதனால் இப்போ வந்து நிறைய வீடு அப்பார்ட்மெண்ட்டில் போகிற இந்த மாதிரி வைக்கிறாங்க வெளியில் வர்றதுக்கு. பட் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு இயற்கையை எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இந்த ஈசிஆர் பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் சி வியூ அப்படின்னு சொல்லி 2 கோடி 3 கோடிக்கு பில்டிங்கை விற்றுட்டாங்க. அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா ரிவர் வியூன்னு சொல்லிட்டு அனுப்புதான். உள்ளே போய் பார்த்தா துயரத்தை பார்த்தீங்கன்னா அதை ஒரு 2-3 சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதெல்லாம் ஒரே கஷ்டம். என்ன சொன்னது சார் சி வியூன்னு வந்து கடலை பார்த்து உனக்கு என்னடா ஆக போகுது, சி வியூன்ற இங்கே உனக்கு கஷ்டம் தீரலையே, சி வியூ டாப்பு சார், இவ்வளோ சார் அவ்வளோ சார், அவன் மார்க்கெட் வித்துட்டு போயிடுறாங்க. துயரம் ஒன்று என்ன அவன் பில்டர்ஸை போய் கேளு. கஷ்டம் வந்தோடனே தான் ஜோசியர் தேவை, வாஸ்துக்கார் தேவையா? சி வியூ சார் இத்தனை கோடி சார் அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாம் போச்சு கதை. கந்தலாய் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி ரிவர் வியூன்னு சொல்லி ஒருத்தர் வந்து அந்த அடையாறு பக்கம் அந்த 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 ஆறை பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அங்கெல்லாம் போனால் வாஸ்து வீடு நிறைய வீடு காலியாகவே இருக்குது. வீடு வாங்கி போட்டு குடியிருக்க முடியாது, கொல்ல பேர் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்க தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த துறையில் கிட்டத்தட்ட நான் 2 லட்சம் வீடு வாஸ்து பார்த்துருப்பேன் உலகம் பூரா. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, எதனால் இவங்களுக்கு அப்படின்றத நம்ம அங்கே உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட விளைவுகள் எல்லாமே தெரிய வருதுங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே உணர்றதில்லை. 1 அடி 2 அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்க ஆகா உஷாராகனா. அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்கி விற்றுட்டு 2 வீடு வாங்கிட்டு நான் இஎம்ஐ கட்ட முடியாது, பேங்க் ஏலம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உஷாராகி எங்கள் மாதிரி ஜோதிடர் தேடி சில பேர் வந்து சார் நீங்களே வாங்க, இடத்த பாருங்கள், வீடை பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய பில்டர்ஸுக்கு எங்களுக்கு சண்டையே வந்துருக்கு. ஏன்னா ஒரு கிளைண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போய் சார் நீங்கள் வீடை பாருங்கள், சூஸ் பண்ணு. சரி அவங்க பார்த்தீங்கன்னா அவர் நம்ம வீடு புக் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பில்டர்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் பண்ணாதீங்க, இது சொல்லிட்டு வந்துட்டேன். சார் அதெல்லாம் புக் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. அவன் வாங்குறவர் என்ன சொல்லணும், இவர் எங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதுதாங்க நாங்கள், அவர் ஓகேனா ஓகேலாம் வேணான்ட்டேன். நான் சொல்லிட்டு இது வேணான்னு வந்துட்டேன். ஏங்க நாங்களும் வாஸ்து பார்க்க, எங்களுக்கு வாஸ்து தெரியுங்க, நாங்கள் வாஸ்து எக்ஸ்பர்ட்டுங்க, எங்கிட்ட 10 எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு பாருங்கள், நாங்கள் சிவில் படிச்சு ஆகாவும் ஒரே பிரச்சனை ஆகிப்போச்சு. நான் சொன்னேன் சரிப்பா சிவில் படிச்சிருக்கிற, நீ காலேஜில் படிக்கும்போது வாஸ்து உனக்கு சொல்லி கொடுத்தானா? சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி நீ வாஸ்து சொல்கிற கன்ஸ்ட்ரக்ஷனில்? அது சார் நீங்கள் உங்களுக்கு நாளே என்ன, நான் என்ன சொன்னேன்னா நீ கல்லூரியில் படிச்சுட்டு வந்த அந்த புத்தகத்தை படித்து வந்து வாஸ்துன்னு பேசி அதை படி தான் நீ பேசுறீங்க. கரெக்டு. சவுத் ஈஸ்ட்டில் வீடு அடுப்படி இருக்கணும், அடுப்படி சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் இருக்கணும், இதெல்லாம் கரெக்டு தான். ஒரு வீடை போய் பார்த்தா சவுத்தில் வீடு, நுழைஞ்ச உடனே சவுத் ஈஸ்ட்டில் அடுப்பு வேணும்னு சொல்லிட்டு நுழைஞ்ச உடனே பெரிய ஒரு செவர் இருக்குது, சைடில் ஒரு 1.5 அடி வழி, அதுக்குள்ளே போய் திரும்பினா உள்ளுக்குள்ளே சவுத் ஈஸ்ட்டில் அடுப்படி. என்ன செய்யறது, பெரிய வீடை கட்டிட்டு சவுத் ஈஸ்ட்டில் அடுப்படி வைக்கணுன்றதுக்கா இப்படி வாஸ்துவை அங்கங்கே வெட்டிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக பண்ணக்கூடாதுங்க. சொன்னால் புரியாது இவங்களுக்கு. வீட்டினுடைய அமைப்பே கெட்டு போயிடுது இல்லையா? அப்போ பிரச்சனை பெருசாச்சு. இது மாதிரி அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, இவர் சொன்னால் தான் நான் வாங்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் வேறு பில்டர்ஸ் அப்படி பார்த்தப்போ வேறு வீடு பார்க்கலாம். அப்புறம் நீங்கள் யோசிச்சு நம்ப மாட்டேங்க. அப்போ அது மாதிரி நிறைய இந்த வரைக்கும் தகராறுலாம் நடக்குது. இதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கேட்டிங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கணும். ஏன்னா அவங்க நம்மளை நம்பி வர்றாங்க. அவங்க அறிவார்ந்தவங்க வாங்கினதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காக நம்மளை ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு கூட்டிட்டு போய் பார்க்காரு. அவங்களுடைய இது அப்போ அவங்க நம்ம உண்மைத்தன்மை நம்ம சொல்லி ஆகணும். ஏன் நாளைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் மாட்டிக்கிடுவாங்கல்ல. அதே மாதிரி தான் வாஸ்துல அளவுகள் ரொம்ப முக்கியம், ஆயம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி அதோட அமைப்பு ரொம்ப 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 முக்கியம். இப்போ போகிற குருவி கூட படி சொல்லி அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்கும், 6 வீடு இருக்கும், 12 வீடு இருக்கும். இதில் வந்து லிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த லிஃப்ட்டுக்கு பக்கத்தில் வந்து லிஃப்ட்டு வந்து இருக்கிற வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்து வடக்குலையும் கிழக்குலையும் அந்த லிஃப்ட்டினுடைய இது அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கு. இந்த லிஃப்ட்டுக்கு மேற்கையும் தெற்கையும் சில வீடு அமைஞ்சுன்னா அந்த வீடு டவுன் ஆயிருக்கு. வாஸ்து பக்கா வீடு வாஸ்து நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லிஃப்ட் என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாது. அந்த காலத்து ஸ்டெப்பு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அப்போ அந்த லிஃப்ட்டில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா லிஃப்ட்டை விட்டுட்டு கொஞ்சம் வறண்டா மாதிரி அதிகமாக இடம் விட்டு இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட் அந்த பில்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. லிஃப்ட் ஒட்டி சில பேர் இடம் இல்லைன்றக்கா ரொம்ப நெருக்கடியாக பண்ணிடுறாங்கல்ல, இது எல்லாம் பிரச்சனைக்குரியதாக இருக்கு. இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் சார் வாங்குறாங்க. அதை வாங்கும்போது இந்தந்த இடம் இந்தந்த இடத்துல தான் இருக்கும், பெட்ரூம் கிச்சன் எல்லாமே இங்கே தான் இருக்கு.
அங்கதான் இருக்கும். ஸோ ஆனா அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களால அதை இடிச்சு கட்ட முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் சார்? அந்த இடத்துல பரிகாரமாவோ அல்லது இதை வச்சீங்கன்னா உங்களோட வாஸ்து பிரச்சனை சரியாகும்னா எது சார்? அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி இருக்காது, ஆனா வரக்கூடிய கெடுபலனை தடுக்கலாம். ஓகே, அதுவே பெரிய விஷயம். வளர்ச்சிங்கிறது அது அதுக்கு அடுத்த செக்ஷன். ஆமா, இவர் வரக்கூடிய எதிர்மறையை வேணா தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வேணா ஆட்கள் நம்ம நாடுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டது தான் திருமூலர் திருமந்திரத்தை சொல்லப்பட்ட 4வது முறை எந்திரம். ஓகே, திருமூலரே சொல்லியிருக்காரு, நம்ம சொல்லல. திருமூலர் வந்து எந்திரத்தை பத்தி சொல்லியிருக்கிறார். அந்த எந்திரத்தினுடைய பலன் என்னன்னா கெடுபலன்களை தவிர்த்து நற்பலனை தரக்கூடியது. அப்போ அந்த கெடுபலனை வந்து அதுக்குரிய எந்திரங்களை வந்து அந்தந்த வீடுகளில் அந்தந்த இடங்களில் வந்து வச்சுக்கிறது விசேஷம். அதில் குறிப்பாக அஷ்டதிக்பாலர் எந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். தசங்கள் 10 திசைக்குரிய எந்திரம் வைக்கிற அதுக்கு மேலே விசேஷம். அதை வந்து சும்மா கடையில் வாங்கி வச்சுட்டாலும் அதெல்லாம் வேலை செய்யாது. நீ நினைப்பாங்க கடையில் வாங்கி வச்சுட்டா அதை எப்படி கடையில் வாங்கி வச்சுட்டா பிண்டம் பிணம்னு பேர். அதுக்கு உயிர் உண்டாகணும். உயிர் உண்டாக்கி மந்திராற்றலை உட்செலுத்தணும், பிராணப்பிரதிஷ்டை பண்ணணும், அதை வந்து வேள்வி பண்ணி பூஜை பண்ணி அதுக்கு உயிர் உண்டாக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டாந்து உங்கள் இல்லத்திலேயோ அலுவலகத்திலேயோ நீங்கள் குடியிருக்க இடத்துல வச்சாதான் அது ஸ்திரமாக நிற்கும். அதுக்கப்புறம் தான் அது வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக மாறி உங்களுக்கு நற்பலன் தரும். ஓகே சார், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, வாஸ்துல வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு, முக்கியமா அளவுகோல் இருக்கு அப்படிங்கறத நம்மளோட நேயர்களுக்காக ரொம்பவே அழகா சொன்னீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.